அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த மாதிரி சின்னவனுக்கு பொண்ணு பார்க்கணும். அதே கதை தான். எங்க பார்த்தாலும் யாரை கேட்டாலும் வந்துட்டு கவர்மெண்ட் தேர்தல் இருக்கிறாங்களா, கவர்மெண்ட் தேர்தல் மாப்பிள்ள இருக்கிறாரா, நாங்கள் ஒரு +2 பொண்ணு கூட நாங்கள் லைக் கொடுத்து பார்ப்போம். அந்த பொண்ணு கூட கவர்மெண்ட் மாப்பிள்ளையில தான் பார்ப்போம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பெரும்பாலான பெண் வீட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்னையில் வேலையில் இருக்கணும், சென்னையில் வீடு இருக்கணும், கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும், இல்லை ஐடி கம்பெனி வேலையாக இருக்கணும், பொண்ணு போனால் தனியாக குடும்பம் பண்ணணும், எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஐடியில் நீ வாட்ச்மேனாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொடுத்துருவாங்க, பொண்ணு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கணக்கு கிடையாது. சென்னையில் வேலையில் இருக்கணும், ஐடி கம்பெனியில் இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கணும், உள்ளூரில் இருந்தால். அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் நினைக்கிறாங்க. 90% அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு சிலர் தான் வந்துட்டு பிஸ்னஸ் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து எங்கள் பசங்களை வந்து நான் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் வந்து நான் தான் என்னுடைய இதில் தான் பல பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன். 40 வருஷமாக நான் நீர்வளத்துறையில் இருக்கிறேன். எந்த விதமான விவசாயம் இருந்து எந்த விதமான ஒரு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு செயலை, ஒரு நன்மையை மக்களுக்கு செய்ய முடியல. ஏன்னா நம்ம சொல்றது எந்த அதிகாரிகளும் கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது தான் நம்ம கேட்கணும் முடியும். நம்மளுடைய சஜஷன், ஒரு விவசாயியோட சஜஷன் தான் அதில் எடுபடாது. நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். அதனால வந்து எந்த விதமான நீர்வளத்துறையில் எனக்கு மன திருப்தியா பரவாயில்ல, இது வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள திட்டம், இது செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால என்ன ஒரு உத்தியோகம் அப்படின்னு நம்ம பசங்களை வந்து நான் முதலே சொல்லிட்டேன். ஏன்பா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. அறிவை வளர்த்துக்கணும். நீங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீ எந்த வழியிலையும் நீங்கள் முன்னேறலாம். பிஸ்னஸ் உலகத்தில் 1008 பிஸ்னஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து அறிவை வளர்த்துக்கணும்னு நினைச்சு படிங்க. அப்படின்னு சொல்லி அப்படிதான் படிக்க வச்சு. அதனால வந்து ஏன் டிகிரி படிச்சா போதும், சரி ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா ஓகே. அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா ஓகேன்றது அப்ப நினைக்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, தாய்மொழியில படிச்சாதான் இவங்களுக்கு வந்து நல்லா அறிவை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுனால தமிழ் மீடியத்திலே படிக்க வச்சேன். கடைசியில அதுவே வந்து ஒரு பெரிய குறைபாடாகி போச்சு இந்த காலத்துல. இந்த காலத்துல வந்து தமிழுக்கு எல்லாம் வந்து தேனினும் இனிய தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே இங்கிலீஷ்ல பேசினாதான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் சரி, ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் நான் ஒர்க் பண்றேன், என்னோட ஹையர் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷன் வராங்க, கலெக்டர் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அவன் கேட்க நான் இங்கிலீஷ்லயே பேசுறேன்னு வச்சுக்கோ, எல்லாம் அழுந்து போயிடும். தமிழ்ல பேசுறேன்னு வச்சுக்கோ, எல்லாம் நோண்டி நோண்டி புள்ளிய கரைப்பாங்க. இங்கிலீஷ்ல தடலடி 4 அடி அடிச்சிருந்தா 2 ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஓகே 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 அப்படின்னு போயிட்டாரு. ஏன்னா இங்கிலீஷ்னா அந்த அளவுக்கு ஒரு இதுவான லாங்குவேஜ் ஆகி போச்சு. ஒரு ஹையர் ஆஃபீஸர், என்னுடைய அடுத்த ஹையர் ஆஃபீஸரா வராரு, நான் ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவன் அப்படின்னு என்னையும் அதிகம் பேச மாட்டாங்க யாரும். அது மாதிரி நிலை தான் இப்பெல்லாம் ஆஃபீஸில். இங்கிலீஷ்ல தெரியாம இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா செம டோஸு செம பாட்டு தான். இங்கிலீஷ்ல பேசுறேன்னா கப்பு சிம்னு வாய முடியும், ஒரே வார்த்தையோட பேசுறேன். ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷ், நுடி நாக்கில் இங்கிலீஷ் இருக்குன்றாங்களே, அது மாதிரி இருந்தா உலகத்தையே சுத்திட்டு வந்துடலாம். ஆனா தமிழ் மட்டும் தெரிஞ்சா தமிழ்நாட்டு உள்ள மட்டும்தான் சுத்தலாம்.
நீ ஹைதராபாத்துக்கு அதாண்ட போனேன்னா வேலை கிடையாது தமிழ்நாடு. இது ஏற்கனவே ஒரு பகுதியில் நான் பேசியிருந்தேன், ஹிந்தியெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி எங்களுடைய பசங்களை வந்து பிஸ்னஸ் செய்யணும், அறிய வளர்த்துக்குங்கப்பா, அது மாதிரி சொல்லி தான் எங்க மகன்களை படிக்க வைத்தேன். ஆனா வந்து கல்யாண காலத்துல தான் வந்து பெண் பார்க்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயமாயி போச்சு, எவ்வளவு பெரிய வேதனை போச்சுன்னு தெரிஞ்சது. அப்புறம் வந்து எங்கேயோ பொண்ணு பார்த்தோம் சின்னவனுக்கு, இதே மாதிரியே வந்து செட் ஆகலை. கடைசியா என்னன்னா உள்ளூர்லயே பொண்ணு கிடைச்சு. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உள்ளூர்லன்னா நாங்கள் வந்து நிலத்துல குடும்பம் இருந்தோம். அப்புறம் கீழ்பெண்ணாத்து பக்கத்தில் இருக்கிற மெயின் ரோட்ல வந்து வீடு கட்டி அந்த கீழ்பெண்ணாத்துக்கு வந்துட்டோம். எங்களுடைய சொந்த ஊர் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற கிராமம். ஆனால் அங்கேயும் வீடுலாம் இருக்கு. ஆனால் அங்கே குடும்பம் இல்லை, அம்மா மட்டும் அங்கே இருக்கிறாங்க. அதனால நான் ஊர் பக்கமே போகிறது கிடையாது. ஊர் 10 இயர்ஸ் ஆச்சு ஊர் பக்கம் போய். ஊர் பக்கம் போயிடல, மாசம் மாசம் அது அடிக்கடி போவோம். அதிகமாக ஊர்ல இருக்கிறது இல்லை. அதனால வந்து பக்கத்து ஊர்ல பக்கத்து தெருவிலேயே பொண்ணு இருக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாம போச்சு. அப்புறமா நண்பர் ஒருத்தர் மூலியமா சொல்ல வந்தது, தெரிய வந்தது. அவங்க வந்து இப்போ நம்மளுடைய வரலாறு கேட்டு, ஐயோ ஆறுமுகவதியர் பேர பசங்க, ஐயோ நம்ம நல்ல குடும்பமாச்சு அப்படின்ட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நாங்க வந்து யார் அவங்களா, ஐயோ அவங்களும் நல்ல நம்ம நம்ம இதுவாச்சு, நல்ல டைப் ஆச்சு எல்லாரும் அப்படின்ட்டு நாங்களும் ஓகே. பொண்ணு டிகிரி படிச்சிருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. பொண்ணு போய் பார்த்து பிடிக்குது. டக் டக் டக்குன்னு ஒரே வாரத்தில் கல்யாணம் பண்ணிடுச்சு. 4 வருஷமா பொண்ணு தேடிக்கிறோம், இந்த பொண்ணு இருக்குன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா சிறப்பா பெரிய மகனுக்கு ஆன மாதிரி இவங்களும் நல்ல பண்பாளர்கள், நல்ல நல்ல மிக நல்ல குணம் படைத்தவர்கள். இந்த மாதிரி சம்பந்திகள்லாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் நாங்கள். இந்த மாதிரி இளைய மருமகளும் ரொம்ப சிறந்த குணம் கொண்டது, பெரிய மருமகள் மாதிரியே. பெரிய மருமகள் நல்ல குணம். அது அப்புறமா பேசணும், என்னம்மா அப்படின்னு. இல்லைங்க, சரி வரீங்க பார்க்குறீங்க, சரி அப்புறம் என்ன சொல்லுவீங்களா நீங்கள்? சரி சாதாரணமாக இருப்போம், சாதாரண உடையிலேயே இருப்போம். நம்ம ட்ரிம்மை ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் சாதாரண உடையில இருப்பது பிடிக்கலன்னா என்ன ஆகுறது? அதனால தான் நான் வந்து சாதாரண ட்ரெஸ்லேயே இருந்தேன் அப்படின்னுச்சு பெரிய மருமக. மற்றபடி எல்லா விதத்துலேயும் ரொம்ப 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 நல்ல குணம் கொண்ட பெண் தான். அதே மாதிரி இளைய மருமகளும் நல்ல பெண். 2 மருமகளும் ரொம்ப சிறப்பான முறையில் எங்கள் 2 பசங்களுக்கும் அமைஞ்சது எங்களுக்கு மிகப்பெரிய கொடுப்புங்க. அது மாதிரி கல்யாண காலம், பசங்களுக்கு பொண்ணு தேடுறது, பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடுறது, இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றத சொல்ல வரேன். நான் அதுக்கப்புறம் கரெக்டாக நான் ரிட்டையர்ட் ஆகவும் சின்ன மகனுக்கு, இளைய மகனுக்கு திருமணமாகவும் சரியாக இருந்துச்சு. நான் முதல்ல நினச்சிக்கிட்டேன், சின்னவனுக்கு கல்யாணம் முடிச்சாதான் நம்ம ரிட்டையர்ட் ஆன மாதிரி அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். கரெக்டாக 2 கோயின்சைடே கரெக்டாக ரிட்டையர் ஆகும், இளையவனுக்கு கல்யாணம் முடியவும் சரியாக இருந்தது. அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட்டை முழு அளவு ரிட்டையர்மெண்ட் ஆன மாதிரி ஒரு திருப்தி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.